அஜித்துடைய பர்த்டே இன்றைக்கி மே 1 இன்றைக்கி தான் அவருடைய பர்த்டே. அதனால் ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு 2011 ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் வந்து அதே ட்ரெண்டு தான் வந்து ஓடிட்டு இருக்குது. இப்போ ஓரளவு ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு வைங்க. ஆனாலும் வந்து அந்த 10 இயர்ஸ் அந்த வேறு லெவலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் பூம் அது இதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய புது ஸ்டார்லாம் வந்தாங்க. ஆனாலும் வந்து ஒரு கிளாசிக் ஹீரோ அப்படின்ற ஒரு பதவிக்கு போன ஆளுங்க தான் வந்து விஜயும் அஜித்தும். அஜித் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு போயிட்டார். அதனால் வந்து அவருடைய மெயின்டெனன்ஸ் எப்படி நடக்கும்னு தெரியல. மெயின்டெனன்ஸ்னால் அவருடைய மெயின்டெனன்ஸ் இல்லைங்க, அவருடைய ஹீரோ அப்படின்ற அந்த ரோலுடைய மெயின்டெனன்ஸ் அவர் தான் நடிப்பெல்லாம் நிறுத்த போகிறேன்ட்டார். அஜித் வேறு நடுவில் பொறாமப்பட்டு ஒரு கிளிப்பெல்லாம் விட்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ் பைத்தியானுங்க. அவங்க வந்து அவங்க எப்போ ஏதோ பேசிங்க தானே இருப்பானுங்க. அஜித்தை குற்றம் சொல்கிறது, அவர் யாரையுமே மீட் பண்ணலன்னா அவர் ஏன் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வராரு அது இதுன்னு. யாரையும் மீட் பண்ணலனாலும் அவரை கொண்டாடுறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய லுக்கு அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன ஆகுது?